ஆல்ரெடியே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இட்லி மாவு கடையில குடுத்து மிஷின்ல தான் அரைச்சு வாங்குறோம்ன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோல நெறைய பேர் கமெண்ட் வந்தது. "இதுல இட்லி நல்லா வருமா? கல்லு மாரி இருக்காதான்னு?" கேட்டிருந்தீங்க. நான் ஒரு 3 மந்த்ஸாவே இப்படி தான் அரைச்சுட்ருக்கேன். இப்போ வரைக்கும் இட்லியும் ரொம்ப நல்லா வரும். அண்ட் தோசையுமே சூப்பரா வரும். நான் என்ன ரேஷியோ ஆட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 டம்ளர் இட்லி அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து, 1 கை வந்துட்டு வெந்தயம் வந்து ஆட் பண்ணுவேன். எல்லாத்தையுமே தனித்தனியா ஊற வச்சுட்டு, மாவு அரைக்க போறப்ப மட்டும் தான் ஒண்ணா ஆட் பண்ணி கொண்டு போவேன். அவங்க அரைச்சு குடுக்கும்போது நல்லா கெட்டியா அரைச்சு குடுப்பாங்க. தண்ணி கொஞ்சமா மட்டும் தான் ஆட் பண்ணி. நான் வீட்டுக்கு கொண்டு வந்ததுமே ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஏன்னா உளுந்தும், அரிசியும் தனித்தனியா நிக்கும்னு சொல்லிட்டு பண்ணி ஒரு பாக்ஸ்ல உப்பு ஆட் பண்ணாம உள்ள எடுத்து வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில. பாதிய மட்டும் உப்பு ஆட் பண்ணி நமக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ கலக்கி நைட்டு புளிக்க வச்சுட்டோம் அப்படின்னா, மார்னிங் எடுக்கும்போது மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கும். நார்மலா நம்ம வீட்ல இட்லி மாவு ஆட்டும்போது எப்படி இருக்குமோ, சேம் அதே மாரி தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் 2 நாளைக்குமே இட்லி தான் ரெடி பண்ணுவேன். 2 நாளுமே இட்லி நல்ல ஸ்பான்ச்சியா, சாஃப்ட்டாவும் இருக்கும். சாப்பிடறதுக்கும் நல்லாருக்கும்.